உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஹாலிவுட்காரன் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. வரிசையாக வீடியோக்கள் இன்றைக்கி வரும். மேக்ஸிமம் ஒரு 5 வீடியோவாவது போடுவேன். தொடர்ந்து ஹாலிவுட்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஐலாண்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அயலான் பூம்பாறை அப்படின்ற கிராமத்தில் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனும் அவங்களுடைய அம்மாவும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய இயற்கை ஆர்வலர். அதனால் இயற்கை விவசாயமும் பண்ணுறாரு. எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்குகளை வீட்டிலேயே வளர்த்துட்டு இருக்காரு. விவசாயத்தில் ஏற்பட்ட லாஸால் சென்னைக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சென்னைக்கு வராரு. அப்படியே டப்புன்னு கட் பண்ணால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஸ்பார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பூமியை ஆள் தொலையிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் மனித இனமே அழிஞ்சிடும், இந்த பூமியே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட வேற்று கிரகத்தில் இருந்து வந்த ஏலியன் இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அதுவும் சென்னைக்கு வருது. ஒரு சந்தர்ப்பத்தில் சிவகார்த்திகேயனும் ஏலியனும் ஒரே டைமிங்கில் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களுடைய பதிவு தான் இந்த ஐலாண்ட். இந்த படத்தினுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு உலகம் தரம் வாய்ந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை எடுக்க முடியும், அதை சூப்பராக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பட டீமும் நம்ம டைரக்டர் ரவிக்குமார் அவர்களும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு சல்யூட்டும் வாழ்த்துக்களும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு கட்டத்தில் நாம் தமிழ் படத்தை பார்க்குறோமா இல்லை ஹாலிவுட் படத்தை பார்க்குறோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ஃபீலிங் தியேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போனது அல்டிமேட்டாக இருந்தது. எப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது, எப்போ இன்டர்வல் கிட்ட வந்தாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போனது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம். எப்போ இந்த கதைக்குள்ளே ஏலியன் வருதோ அங்கே இருந்து இந்த படம் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. அந்த வேகத்தை இன்டர்வல் வரைக்கும் ஹோல்டு பண்ணதும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹீரோவுடைய இன்ட்ரடக்ஷன் காட்சிகளாகட்டும், ஏலியனுடைய இன்ட்ரடக்ஷன் காட்சிகளாகட்டும், 2 பேரும் மீட் பண்ணுற இடமாகட்டும், கேன்சர் வந்த பொண்ணுக்கு அதை க்யூர் பண்ணுற இடமாகட்டும், ஸ்கூல் எக்ஸிபிஷனில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த காட்சிகளாகட்டும் அப்படின்னு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நகர்த்திட்டு போயிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருந்து எமோஷன், ஆக்ஷன், காமெடி 3த்தையும் கலந்து கட்டி வெரைட்டியாக ஒரு ஜனரஞ்சகமான படம் பார்க்க வந்திருக்கோம் ஃபீலிங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்தாங்க. இது எல்லாம் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசும்போது சிவகார்த்திகேயன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எமோஷன் காட்சிகளை மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசித்த மாதிரி தெரியுது. மற்றபடி ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், காமெடி காட்சிகளாகட்டும் மனுஷன் புகுந்து விளையாடி பட்டையாக கிளப்பியிருக்காரு. ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை சர்வ சாதாரணமாக பண்ணிட்டு போயிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம், முதுகெலும்பு, சப்போர்ட்டு எப்படி வேணால் சொல்லலாம். சிவகார்த்திகேயனை அடுத்து அந்த ஏலியன் கதாபாத்திரம் தான் சூப்பராக இருந்தது. அந்த ஏலியனுடைய மேக்கிங் ஆகட்டும், அதனுடைய கிரியேட்டிவிட்டி ஆகட்டும் அப்படின்னு பக்காவாக பிசிறு தட்டாமல் உலகம் தரம் வாய்ந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கேரக்டராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்தளவுக்கு ஒர்க்கை போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பராக தான் இருந்தது. நம்ம சித்தார்த்தோடைய வாய்ஸ் ஓவர் கன கச்சிதமாக பொருந்திருந்தது. அதுவும் வேற லெவலில் இருந்தது. இவங்களை தவிர்த்து ராகுல் பிரீத்தி சிங், கருணாகரன், முனிஷ்காந்த், பாலசரவணன், கோதண்டம், யோகி பாபு, பானுப்பிரியா அப்படின்னு படத்தில் நடிச்சிருந்த எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம். கேமரா, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், ரீ ரெக்கார்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, விஷுவல் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் அப்படின்னு பக்காவான டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் உலகம் தரம் வாய்ந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை தான். இந்த மாதிரி கதையை இனி எத்தனை வருஷத்துக்கு எடுத்து தள்ள போகிறாங்களோ தெரியல. நாமளும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி கதையுள்ள படத்தை பார்க்க போகிறோமோ அப்படின்றது சுத்தமாக தெரியவே இல்லைங்க. கார்ப்பரேட் வில்லனு, சூப்பர் பவர் இருக்கிற ஹீரோ,
இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸியாக நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த கதைக்களம் நமக்கு பழக்கப்பட்டதாலேயே என்னவோ இந்த கதை ஆரம்பித்து இப்படி போயிட்டு அப்படி வந்து இப்படி தான் முடியும் அப்படின்னு இன்ச்சு பை இன்ச்சு துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுது. அதனாலேயே படத்தினுடைய செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது ஒரு சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி தான் போக முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் இருந்தது. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேகமும் விறுவிறுப்பும் செகண்ட் ஹாஃபில் இல்லாதது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலவீனமாகவே பார்க்கப்படுது. ஹீரோ வந்து கிராமத்தில் வந்து அவருக்கு விவசாயம் லாஸ் ஆகிடுது. அதனால சென்னைக்கு வராரு. அவர் சென்னைக்கு வந்து என்ன வேலை செய்ய போகிறாரு, அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்றது தெரியவே இல்லை. அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரம்லாம் ரொம்பவே பலவீனமாக படைச்சிருக்காங்க. இவர் வந்து நோவா கேஸ் அப்படின்னு எடுக்க போகிறான்னு சொல்கிறாரு. அதனால என்ன பலன் என்ன தீமை அப்படின்றது சொல்லவே இல்லை. ஒரு ஏலியனை வந்து சென்னைக்கு அனுப்பி விட்றாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஏலியனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கவலை வந்து அந்த வேற்று உலகத்தில் இல்லவே இல்லையா. ஒருத்தர் பூமிக்கு அமிச்சுமே அவர் என்ன ஆனார், அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியவே இல்லை. இந்த மாதிரி லாஜிக் மீறல்களும் நிறைய கேள்விகளும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. இது எல்லாம் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலவீனம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் 7 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள குழந்தைகள் இருந்தால் அவங்கள வந்து இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து வேற லெவலில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பொங்கலும் வேகாத பொங்கலாக ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு கவலை தான். நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு ஓகே படம் தான், பொழுது போனால் பார்க்கக்கூடிய படம் தான் இது. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் தியேட்டரில் போயிட்டு பாருங்கள்.